தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது இன்று இரவு அல்லது நாளை காலை தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டை வர 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்கிற வி சாலை அப்படிங்கிற ஏரியால நடத்துறதுக்கான அனுமதியை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் காவல்துறையிடம் ஒரு மனுவாக கொடுத்து அனுமதி கேட்டிருந்தாரு. அந்த அனுமதி கடிதத்துக்கு காவல்துறை தரப்புல இருந்து ஒரு பதிலும் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா 21 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல என்ன கேட்கிறாங்கன்னா, எவ்வளவு பெரிய மேடை அமைக்க போறீங்க, அந்த மேடைக்கு மேல் யாரெல்லாம் உட்கார போறாங்க, விஐபிஸ் யார் வர போறாங்க, ஆண்கள் எவ்வளவு பேர், பெண்கள் எவ்வளவு பேர், அதே நேரத்துல வாலண்டியர்ஸா எவ்வளவு பேர் இருக்க போறாங்க, வாகனங்கள் வரும்னு சொல்லியிருக்கீங்க, பஸ்ல எவ்வளவு பேர் வர போறாங்க, கார்ல எவ்வளவு பேர், வேன்ல எவ்வளவு பேர்னு சொல்லி இந்த மாதிரி சில அடிப்படையான கேள்விகளை முன் வச்சு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கடிதத்துக்கு 5 நாட்களுக்குள் பதிலளிக்கணும் அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில இன்னைக்கு புஷி ஆனந்த் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோடு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்தாரு. அங்க மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளரிடம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பதில்களை கொடுத்திருந்தார். காவல்துறை கேட்ட 21 கேள்விகளுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. இந்த 21 கேள்விகளுக்கான பதில் என்பது நடிகர் விஜயின் ஆலோசனையோடு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய், வழக்கறிஞர் அணி உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் கலந்து ஆலோசித்து அதற்கான பதில்களை கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை தரப்புல இருந்து புஷி ஆனந்த் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 நாளைக்குள்ள நாங்க சொல்றோம் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் ரொம்ப தீவிரமா தயாராகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் காவல்துறை அனுமதி கொடுக்காம அந்த இடத்துல போயிட்டு வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. இந்த அனுமதி கிடைத்த உடனே, நாளைக்கு காலையில அனுமதி கிடைச்சாலும் உடனடியாக அங்க மேடை அமைப்பது, அங்க இருக்கைகள் போடுறது, பார்க்கிங் ஸ்பேஸை ரெடி பண்றதுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் தயார் செய்வதற்காக தாவேகா நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருக்கிறாரு. புஷி ஆனந்தும் தொடர்ந்து அங்கேதான் இருந்து அதை கவனிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாநாட்டுக்கு இந்த மாதிரியான நடைமுறைகள் என்பது வழக்கமான ஒண்ணுதான். அது எந்த கட்சி ஒரு மாநாடு போட போகுது அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்த போறாங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரியான நடைமுறைகள் என்பது காவல்துறை வழக்கமாக கடைபிடிக்கக்கூடிய ஒன்றுதான். இது புதுசா இப்ப பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல தமிழக வெற்றி கழகம் இந்த மாநாட்டை எப்படி நடத்த போகுது அப்படிங்கிறத அந்த அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்துல இருந்து சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு பேர் பெண்கள், ஆண்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையும் அவங்க கொடுத்திருக்காங்களா, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு பேர் வர போறாங்க, இந்த மாநாட்டுக்கு சில்ட்ரன்ஸை யாரும் அழைத்து வர போவதில்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் அந்த கடிதத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதல்ல 1.5 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் ரஃபா ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. 85 ஏக்கர்ல இந்த மாநாடு நடக்க போகுது. பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இல்லாம மாநாடு மட்டுமே 85 ஏக்கர்ல நடக்க போகுது. 1.5 லட்சம் பேர் கலந்துக்க போறாங்க. ஆனா இப்ப கொடுத்திருக்கிற இந்த கடிதத்துல சுமார் ஒரு 50,000 பேருக்கான கணக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா இது ஒரு ரஃபான நம்பர் தானே, மாநாட்டுக்கு வரவங்களுடைய எக்ஸாக்டான ஃபிகர்ஸை சொல்ல முடியாது. அதனால இந்த ஒரு டென்டேட்டிவ் நம்பர் அவங்க கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல மாநாட்டினுடைய அகலம், நீளம், உயரம் இது எப்படி இருக்க போகுது, விஜய் தவிர வேற யார் முக்கியமான நிர்வாகிகள் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் கொடுத்திருக்காங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. மாநாடு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம தமிழ்நாடு அரசியல் வரலாறுல பார்த்திருக்கோம். எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாநாடு நடந்தா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையினுடைய பேக்டிராப்ல ஒரு ஸ்டேஜ் போடுவாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற மாநாடு அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய பேக்டிராப்ல ஒரு மாநாடு போடுவாங்க. இதுதான் வழக்கமான ஒரு பேட்டர்னா இருக்கும். அந்த மாதிரியான பிரம்மாண்டம் இருக்கும். இன்னொன்னு, கூட்டத்தை காமிக்கிறதுக்காக தான் அந்த இருக்கைகள் எல்லாமே அப்படிதான் போடப்படும். மேல இருந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறோம், இல்ல ஏரியல் வியூல ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா பெரிய கூட்டம் இங்கே திரண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாகத்தான் எந்த அரசியல் கட்சியும் மாநாட்டை நடத்தும். விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கூட்டம் காமிக்கிறத விட நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், மற்ற கட்சிகளில் இருந்து வித்தியாசமாக, அதாவது அவங்க எல்லாம் பண்ற தப்ப நம்ம பண்ணக்கூடாது, அப்படி எந்த ஒரு சின்ன தப்பும் நடக்காம இந்த மாநாட்டை நம்ம நடத்தணும், அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. பிரம்மாண்டமான முறையில எனக்கு கட் அவுட் வைக்கிறதோ, இல்லைன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை போடுறதோ, இல்ல அங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு எதிரான முழக்கங்களை எழுப்புறதோ, அந்த மாதிரி எதையுமே பண்ணக்கூடாது. கட்சி கொடிய மாநாட்டு பந்தல் முழுக்க அமைச்சு ரெடி பண்ணுங்க. அதே மாதிரி மாநாட்டு பந்தல்ல நம்மளுடைய கொள்கைகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வாசகங்கள் இருக்கட்டும், நம்ம கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கட்டும். அதை தவிர்த்து என்னை முன்னிலைப்படுத்துற மாதிரி எந்த ஒரு கட் அவுட் வைக்கிறதோ அல்லது போட்டோ வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இது கொள்கை சார்ந்து இருக்கிற ஒரு கட்சியா இருக்க போது, மக்களுக்கான ஒரு கட்சியா இருக்க போது, மற்ற கட்சிகள் பண்ணக்கூடிய அதே தப்பை நம்மளும் பண்ணிட வேணாம். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில ரோட்ல எல்லாம் கொடி கம்பங்களை நடாதீங்க. அதே நேரத்துல மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கும் சில விஷயங்களை அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்திருக்காங்க. உங்களுடைய வாகனங்கள்ல கட்சி கொடியை கட்டிட்டு வாங்க, ஆனா வேற எந்த ஒரு இடத்துலயுமே கட்சி கொடியை வச்சு
ரகளையில் ஈடுபடுறதோ அல்லது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல இப்போ இந்த கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2 வாரத்துல நடக்க போற அந்த கட்சியினுடைய மாநாட்டு பணிகள்ல தான் ரொம்ப தீவிரமா இருக்காராம். படம் நான் நடிச்சுட்டேன், ரிலீஸ் ஆயிடுச்சு, இனி மக்கள் அதை பார்த்துப்பாங்க, என்னுடைய கவனம் எல்லாமே அரசியல் தான். அரசியல்ல இந்த மாநாடு அப்படிங்கிறது விஜயோடைய பொலிட்டிக்கல் கேரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. என்ன பேச போறாரு, எவ்வளவு நேரம் பேச போறாரு, யார் யாரெல்லாம் அங்க வர போறாங்க, கட்சியில புதுசா யாராவது இணைய போறாங்களான்னு இப்படி பல கேள்விகள் இருக்கும்போது அதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த சொல்லியிருக்கிறாரு. எப்படி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் கொடி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை முறையாக ரசிகர்கள் பின்பற்றினார்களோ அதே மாதிரி மாநாடும் ராணுவ கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எந்த ஒரு தியேட்டர்லயுமே விஜய் கட்சி கொடியை யாருமே பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டையும் ஒழுக்கமாக நடத்தி காமிக்கணும். பொதுவாக இந்த மாநாடு நடக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, சில இடங்கள்ல யாராவது ஒருத்தர் 2 பேர் ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஏதோ பண்றாங்க, இல்லைனா ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா, இது எந்த கட்சி மாநாடு நடத்தினாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். அது கட்சியினுடைய தலைமைக்கும் கட்சிக்கும் தான் அவப்பேரை ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த ஒரு மோசமான நிகழ்வுகளும் நம்ம கட்சியினுடைய மாநாட்டில் நடந்துடக்கூடாது. அதற்கான முறையான திட்டமிடலை இப்போல இருந்தே பண்ணுங்கன்னு கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில தான் பிரம்மாண்டம் மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மாநாட்டை நடத்துவதற்காக புசியானந்த் தலைமையிலான அந்த கட்சி நிர்வாகிகள் வேலை செய்யறதா சொல்றாங்க. அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் அந்த ஏரியால ரொம்ப பர்ஃபெக்டா எப்படி பிளான் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே முண்டியம்பாக்கத்துல அரசு பொது மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹாஸ்பிட்டல். ஏன்னா இந்த விழுப்புரம் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் அங்க வர்றது கிடையாது. கடலூர்ல ஏதாவது ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு, இல்ல அங்கிருந்து உயர் சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அங்க இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ் மூலமாக இந்த மருத்துவமனைக்கு தான் வருவாங்க. அப்போ இந்த மாநாடு நடக்கும் போது அதுல ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படுது அப்படின்னா, ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டத்துல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி கிடைச்சா கூட அது சோசியல் மீடியால இந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவிட்டி ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்காங்க. எந்த வகையிலும் ஒரே ஒருத்தர் கூட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதற்கேற்றவாறு இந்த மாநாட்டை திட்டமிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. மாநாடு அனுமதி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற பேச்சு வர்றதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, டோல்கேட். இந்த மாநாடு நடைபெற உள்ள இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட்டுக்கு அருகில் டிராபிக் ஜாம் ரொம்ப சகஜமாவே நடக்கும். ஒரு 10,000 20,000 பேர் கலந்துக்கிற ஒரு மாநாடோ இல்ல ஒரு நிகழ்ச்சியோ நடந்தா கூட அந்த ரோடே டிராபிக் ஜாமாக வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான லட்சக்கணக்கில் தொண்டர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அது போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கு இடையூறு அப்படிங்கிற வகையில மாறும். அதனால அப்படி ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. இது முதல் மாநாடு தான். இந்த ஒரே மாநாட்டில் தான் தாவேகாவினுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மண்டல அளவில் மாநாடுகள் நடத்த போறோம், அடுத்தடுத்து வெவ்வேறு பகுதிகளில் இருக்க போகுது. அதனால இது ஒரு முதல் கட்டமா எடுத்துப்போம். எவ்வளவு கூட்டம் நம்ம காமிச்சோம் அப்படின்றத விட எவ்வளவு சூப்பரா எவ்வளவு டீசெண்டா இந்த மாநாடை இவங்க நடத்திருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு பேரு தான் தாவேகாவுக்கு வரணும். அதை மனசுல வச்சு நிர்வாகிகள் வேலை செய்யுங்க அப்படிங்கிற உத்தரவை தலைமையிலிருந்து விஜய் நிர்வாகிகளுக்கு சொல்லியிருப்பதா சொல்லப்படுது. இந்த மாநாடு ஏற்பாடுகள் இது எல்லாமே காவல்துறையினுடைய அனுமதி கிடைத்த பிறகுதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை என்னென்ன விஷயங்களை சொல்றாங்களோ அவங்களுடைய கைட்லைன்ஸ்க்கு ஏற்றவாறும் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறார்கள். தமிழக அரசியல்ல எல்லோராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு மாநாடாக தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு மாறி இருக்கிறது. அதற்கான அனுமதி என்பது இன்று முன்னாடி நான் சொன்ன மாதிரி இன்று இரவோ அல்லது நாளைக்குள்ளே கிடைச்சிரும், அதிகபட்சம் நாளைக்கு ஈவினிங்குள்ள கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தடுத்து மாநாடு குறித்து என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க சமயம் செய்திகளோடு இணைந்திருங்கள்.